வேலை செஞ்சிருக்கேன். சோமிதன் அண்ணாவுடைய ஒரு ஈழத்து திரைப்படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்கேன். ஈழத்தின் வெந்து தணிந்து காலையில் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஈழத்தை பற்றியும் அந்த உணர்வு பற்றியும் பெருசாக எனக்கு பாதிக்கிறேன். அங்கே பாதிக்காத விஷயம் என்னை எங்கே பாதிச்சோன்னு சொன்னால், இங்கே வந்து முகாம்களில் பார்க்கும்போது அங்கே இருந்து வந்து தமிழர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னு சொன்னால், இலங்கையிலிருந்து புலம்பெயர் தமிழர்களாக கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், அமெரிக்காண்டு பற்பல ஐரோப்பிய நாடுகளுக்கு போன எல்லாருமே இன்னைக்கு நிறைய படத்தை சம்பாதிச்சு பெரிய வீடு பெரிய எல்லாருமே வசதியாக இருக்கு. அதே மாதிரி இலங்கையிலிருந்து அதே டைம்ல புலம்பெயர்ந்து இங்கே வந்தார்கள் இன்னுமே அகதிகளாக முகாம்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். அப்போ ஏன் அவைகளுக்கு விடியல் கிடைக்கலன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல. என்னுடைய வயசுக்கு வந்து என்னால் அதை சிந்திக்கவும் முடியாமல் இருக்கு, அந்த அரசியலை புரிந்து கொள்ளவும் முடியாமல் இருக்கு. ஒன்று அவங்க திரும்பி இலங்கைக்கு வந்து திரும்ப முதல்ல இருந்து வாழணும், இல்லாட்டி இங்கே அவர்கள் வெளிநாட்டில் வாழ்ற அதே வாழ்க்கையை இங்கே திரும்ப இவர்கள் வாழணும். அந்த தாக்கம் தான் எனக்குள்ளே இருக்கு. அதுக்கு பிறகு இதெல்லாம் கடந்து வரும்போது தான் நான் இந்த பயங்கரவாதி நாவலை இங்கே தான் வாங்கிட்டு போனேன். ஹிஸ்டாரிக் பேலஸில் வாங்கிட்டு போய் நான் ஃபுல்லாக வாசிக்கும் போது தான் என்னுடைய வயசுக்கு இப்போ நான் பார்க்குற பரமேஸ்வரா சந்தியையும் இப்போ நான் பார்க்குற பல்கலைக்கழகத்தையும் 80ஆம் ஆண்டுலையும் 2000ஆம் ஆண்டுலையும் எப்படி பார்த்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எங்களோட அண்ணாமார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அவங்க எப்படி காதலிச்சாங்க, அந்த யுத்தத்துக்கு எப்படி ஓடி தெரிஞ்சாங்கன்ற உணர்வு எனக்கு நிறைய கிடைச்சது. எனக்கு படங்கள் பண்ணணும், இயக்குனர் ஆகணுன்றது தான் ஆசை. ஆனால் ஈழத்து கதைகளை படமாக சொல்லும்போது அது எங்கே போய் சேருது, எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதமாக நாங்கள் அதை வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்றது தான் எனக்கு முக்கியமாக தோணுது. சின்னப்போல் வந்து ஒரு நல்ல திரைப்படம் எல்லாருமே சொன்னீங்க. ஆனால் இந்தியாவில் ஏன் ரிலீஸ் ஆகலை, சில இடத்துல ஏன் ரிலீஸ் ஆகலை என்ற பெரிய கேள்வி எனக்கு கேட்டால் அதுக்கு பிறகு நிறைய விளக்கம் சொல்கிறாங்க ஒருத்தர். அப்படி பார்த்தா அதை இன்னும் ரிலீஸ் ஆகியிருக்கணும், இன்னும் பெருசாக வெற்றி பெற்றிருக்கோம். ஈழத்திலேயே அவ்வளோ பெரிய கேமராவில் பெரிய க்ரூ இந்த இதெல்லாம் சேர்த்து தான் கேமராமேன், ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணாங்க. அப்போ அந்த படம் பெருசாக போயிருக்கணும். புலம்பெயர் தேசங்களில் பெருசாக போச்சு. இலங்கையில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, கடைசியில் யூடியூப்ல தான் படம் ரிலீஸ் ஆகிடுது. அப்போ எனக்கு வந்து எங்களுடைய கதைகளை படமாக பண்ணணும்னு தான் ஆசை. நான் தீபத்தில் உன்னோட நிறைய கேட்பேன்னா ஏதாவது ஷோர்ட் ஃபிலிம் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கன்னு. இனிமேல் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு இந்த ஒரு புக்கு காணும், இந்த புக்கில் அவ்வளோ லைன்ஸ் இருக்கு, அவ்வளோ கதைகள் இருக்கு, அவ்வளோ திரைக்கதைகள் இருக்கு. அப்போ என்ன மாதிரி எனக்கு இது ஓவராலாவது உணர்ந்து கொள்ள முடியுது. எனக்கு பிறகு வர சின்ன பசங்க தம்பி மேல் தங்கச்சி மேலாம் எப்படி இந்த உணர்வை கடத்திக்கணும்ன்றது தான் என்னுடைய கேள்வி. பெருசாக போச்சு. இலங்கையில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, கடைசியில் யூடியூப்ல தான் படம் ரிலீஸ் ஆகிடுது. அப்போ எனக்கு வந்து எங்களுடைய கதைகளை படமாக பண்ணணும்னு தான் ஆசை. நான் தீபத்தில் உன்னோட நிறைய கேட்பேன்னா ஏதாவது ஷோர்ட் ஃபிலிம் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கன்னு. இனிமேல் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு இந்த ஒரு புக்கு காணும், இந்த புக்கில் அவ்வளோ லைன்ஸ் இருக்கு, அவ்வளோ கதைகள் இருக்கு, அவ்வளோ திரைக்கதைகள் இருக்கு. அப்போ என்ன மாதிரி எனக்கு இது ஓவராலாவது உணர்ந்து கொள்ள முடியுது. எனக்கு பிறகு வர சின்ன பசங்க தம்பி மேல் தங்கச்சி மேலாம் எப்படி இந்த உணர்வை கடத்திக்கணும்ன்றது தான் என்னுடைய கேள்வி. அதை இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும், அதை வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் படங்களாக்கணும், எழுதணுன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி எல்லாருக்கும். இந்த தம்பி பேசியதில் ஒரு முக்கியமான கருத்து எல்லோருமே இங்கே வலியுறுத்திட்டு இருக்கிற செய்தி தான். இங்க இருக்கிற அது அகதிகள் முகாம்ங்கிற பேரு ரொம்ப கொடூரமான மனிதத்தன்மை என்ற பேரு. இப்ப அது மறுவாழ்வு முகாம்னு மாத்திருக்காங்க. அது வெறும் பெயர் மாற்றமாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய எல்லா உரிமைகளும் இங்கே தரப்பட வேண்டும்ங்கிறது தான் இங்கே இருக்கிறவருடைய கோரிக்கை இருக்கு. தம்பி அதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அது வந்து எல்லாருமே செய்ய வேண்டியதுதான். அண்மையில் நான் ஒரு புத்தகம் படித்தேன், விஜயதரன் தொகுத்த நான் ஏன் சட்டவிரோத குடியேறியானேன் என்கிற ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்புல என்னன்னா, இந்த மாதிரி மறுவாழ்வு முகாம்களில் இருக்கிற பள்ளி செல்கின்ற குழந்தைகளுடைய கட்டுரைகள் கவிதைகள்லாம் அதை தொகுத்து அவங்க போட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த ஒரு குழந்தை சொல்றது எங்களுக்கு வந்து நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வாழ்ந்தேன், ஆனால் சுதந்திரமா இருக்க முடியல, இல்லை என்றால் எங்களை கருணை கொலையாவது செய்து விடுங்கன்னு ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை அதுல எழுதியிருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்தி மிக முக்கியமானது. அடுத்தது வந்து இந்த படமாக்குற செய்தி நண்பர்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, திரும்ப திரும்ப நம் கதைகளை நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. இதனுடைய முக்கியமானது என்னன்னா, தீபச்செல்வனுடைய நடுகள் அப்படிங்கிற ஒரு நாவல்
சிங்களத்துல போனதுனால அத்தனை படைப்பாளிகள் வந்து அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு செல்வது. அது உலக திரைப்பட அதை நோக்கியா இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்க நம்பாதீங்க, நம்ம நம்பவே வேண்டாம். அது இல்லை. அது எங்கே நம்ம போராட்டம் புரியலையோ, எங்கே இது வந்து இன்னும் இனப்படுகொலை இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரிகிற மொழிகளில் தெரிகிற வழிகளில் எல்லாம் அந்த திரைப்படங்கள் செல்ல வேண்டும். அது பெரிய நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த வணிக வட்டத்துக்குள்ளேயே நம்ம உழந்துட்டு இருக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கூறியதை ஒட்டிய என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். நன்றி.